கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கேட்டு எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்குவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம், கர்த்தர் நீதிமான்கள் கூப்பிடும்போது அவர்கள் கேட்பார். அப்படின்னா நம்ம எது நல்லது செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வருதுன்னா அது நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த உபத்திரத்திலிருந்து அவர் நம்ம கூப்பிடும்போது அவர் நம்மளை கேட்பாராம். அது கேட்டு நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாராம். அப்போ நம்ம இப்போ சகோதரன் நீங்கள் கேட்குறீங்க, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் உங்களிருந்து விடுதலையாக்க வரான். அப்போ விடுதலை ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரை கூப்பிடணும். அதான் நம்ம நீதிமானாக வாழணும் இந்த உலகத்தில். அப்படின்னா நீதிமான் நோவாவை பார்க்குறோம். நோவா என்ன பண்ணார், உத்தமமும் நீதிமானும் நீதிமானாக அவர் இருந்தார். எப்படி நீதிமானா உத்தமமாக எப்படி இருந்தார், ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதன்படி அவர் நடந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார், நோவா நீ ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன கேள்வி கேட்கல ஆண்டவர் இடத்துல. ஏன்னா ஏன் பேழையை உண்டாக்க சொல்றீங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆனாலும் அந்த பேழைக்கு தேவையான மரங்களை வெட்டினாரு, அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான எல்லா பொருட்களும் பண்ணினாரு. அப்புறம் உடனே சொன்னார், நீ இதை ஜாயின் பண்ணினாரு. உடனே ஜாயின் பண்ணார். பண்ண உடனே அவங்க பிள்ளைங்க திருப்பி என்ன சொன்னார் ஆண்டவர், உங்களோட மனைவிகளை உங்களோட பிள்ளைங்களை ஒவ்வொரு ஆடும் மாடும் மிருக ஜீவனங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொண்டு வந்து இந்த பேழைக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணும், நீ போய் எல்லா ஜனங்கள் இடத்துலையும் போய் சொல்லு, அந்த உலகம் அழிய போகுது, நீங்கள் வந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி அவங்க நோபா சொன்னார். அதான் சொல்ல, நீதிமான்களை கூப்பிடும்போது அவர்கள் கேட்பாராம். அப்போ அவர் நீதிமானாக இருந்ததுனால தான் ஆண்டவர் அவங்கள அந்த ஜனத்தில் அந்த ஜனம் ஏன் அந்த உலகத்தை அழிச்சாருன்னா, ரொம்ப பாவம் பெருகி போயிருந்தது அந்த உலகத்தில், அந்த தேசத்தில், அந்த ஊரில். அப்போ அது பெருகி போய் இருக்கிறதுனால கடவுளும் ரொம்ப என்ன பண்ணிட்டாரு, பொறுமையாக இருந்து ரொம்ப அவரும் சகிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கே அந்த பாவம் பிடிக்காதனால என்ன பண்ணிட்டாரு, நான் இந்த மக்களை நான் அழிக்க போகிறேன். அவருக்கும் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, அந்த உலகத்தை அழிக்கணும்னு அவரும் பிளான் பண்ணிட்டாரு. அதனால தான் நோவா கிட்ட அந்த பிளான் பற்றி எல்லா விவரத்தையும் சொன்னார். அதன்படி நோவாவும் கீழ்ப்படிந்து செஞ்சார். ஆனால் கர்த்தர் நோவாவை பாதுகாத்தார். உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாருங்கள். ஆனால் இவங்க நோவாவோட ஃபேமிலி 9 பேர், 3 மகனுங்க 3 மருமகளுங்க, அவங்களுடைய அவங்க மனைவி, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே உட்காந்து அவங்களோட ஒவ்வொரு ஆடு, ஒவ்வொரு மாடு, ஒவ்வொரு மிருகம் எல்லாத்தையும் ஒவ்வொன்று கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், ஜோடி ஜோடியாக கொண்டு வந்து அதுக்கு அரை பண்ணி, அதுக்கு சின்ன அறை அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பேழை உண்டாக்குறதுக்கு. அந்த அழகழகாக இப்போ நம்ம வீடு கட்டணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் கர்த்தர் அவருக்கு சொன்ன உடனே அது நல்லா நாலேஜ் பண்ணி அவங்க பிள்ளைங்களும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு, அவங்க மனைவிகளும் கீழ்ப்படிஞ்சு, அவங்களோட மருமகளும் கீழ்ப்படிஞ்சு, அதுதான் ஒரு மனது ஆவி. அதான் நீதிமான்களாக இருந்து அவர்களை கூப்பிடும்போது அவர்களை கேட்குறாரு. அப்போ அந்த உபத்திரவங்கள் அப்படின்னா அந்த ஊர் ஜனங்கள்லாம் கேலி பண்ணாங்க. எப்படி கேலி பண்ணாங்க, இந்த நோவா என்ன பண்ணிட்டாரு, பைத்தியம் ஆயிடுச்சு அந்த நோவாவுக்கு, இவ்வளோ பெரிய மரத்தை வெட்டிட்டு வந்து இந்த பெரிய இங்கே இவ்வளோ மழை பெய்ய போதா, இது மிதங்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே ஒரு ஜனங்க கேவலம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவர் உண்மையாக இருந்தார். அப்போ அந்த உண்மையாக இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 40 நாள் மழையும் காற்றும் புயலும் அடிக்கும்போது அந்த ஜனங்கள்லாம் கதை மூடுறதுக்கு முன்னாடி கூட கூப்பிட்டாரு, டண்டரா அடிச்சு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்பயும் அந்த ஜனங்க வரவே இல்லை. மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சு அதிகமாக ஆகிற சமயத்தில் அந்த கடவுளே என்ன பண்ணிட்டாரு, கதவு மூடிட்டாரு. நோவா மூடி இருந்தாருன்னா அந்த ஜனங்க கட்டாம் போது திறந்திருப்பாரு. ஏன்னா அவர் மாமசமான இருக்கிறாரு. அதனால ஆவியானவர் கதவு மூடி சாவி எடுத்துட்டு மேலே போயிட்டாரு. அப்பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்குது, தட்டுறாங்க திறக்கவே இல்லை. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் கடவுள் நம்மளோட இடத்துல வசனம் அனுப்புவாரு. ஒரு தூதர்களை அவர் போதர்களை அனுப்புவாங்க, விசுவாசிகளை அனுப்புவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை நேசி, சபைக்கு வா, சர்ச்சுக்கு ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, கேள்வி பண்ணுவாங்க. அப்போ அந்த கேள்வி அப்படி பண்ணும்போது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கேட்குற சகோதரிகளே, நீங்கள் புதுசாக கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ஐயோ நாங்கள் அது மாதிரி நாங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னா அந்த எண்ணம் உண்டாக்கணும். கீழ்ப்படிகிற ஆவி உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்போ அதை கேட்டுட்டு நம்ம விட்டுட்டோம்னா நோவா போல் என்ன பண்ணோம், நோவாவோட ஃபேமிலி தப்பிச்சிட்டாங்க. அந்த நோவாவோட அந்த ஊரில் இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியில் அடிச்சுட்டு அவங்கள எல்லாம் எல்லாமே மறுத்துட்டாங்க. ஆனால் நோவாவோட ஃபேமிலி
தப்பிக்கப்பட்டது. 40 நாள் காற்றும் புயலும் அடித்து அந்த அந்த படகு என்ன பண்ணுது, அவ்வளோ பெரிய படகு என்ன பண்ண மிருகம். நம்ம ஒரு ஆள் உக்காந்தாவே சைக்கிளு மேட்டுறதுக்கு ஒரு பக்கம் இது வைக்கணும். ஆனால் அவ்வளோ ஆளுங்களும் அந்த பெட்டிக்குள்ளே உக்காந்த உடனே தண்ணி மிதங்குறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவை. அப்போ இந்த பூமி எல்லாம் என்ன பண்ணுதான், நிறைவாக இருந்துதான். அப்படியே என்ன பண்ணுச்சோம், மரம் பூச்சி எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஒரு மழை கூட, ஒரு பருவதம்னு சொல்கிறாங்களே மலை, அந்த மழை கூட என்ன பண்ணுதான் தெரியவே இல்லையா. அதுக்கு மேலே தண்ணி மிதங்கி போயிட்டு இருக்கா அந்த படகு. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஆனாலும் நோவாவோட ஃபேமிலியை காக்கப்பட்டது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்கள் கூப்பிடும்போது கேட்டு அவர்களை அவர் உபத்திரத்துக்கு நீங்களாக்குவார். அப்போ நம்மளோட உபத்திரங்கள் வருதுன்னா நம்ம வாழ்க்கையில் புயல் போல வரும் கஷ்டம். அநேக நம்ம வாழ்க்கையில் கேள்வி பண்ணுவாங்க. அநேக பிள்ளைங்க வந்து அநேக குடும்பத்தார் வந்து நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக இருக்கணும். நோவா போல பொறுமையாக இருக்கணும். நோவாவோட மருமகள் போல பொறுமையாக இருக்கணும். நோவாவோட மனைவி போல பொறுமையாக இருக்கணும். ஆனால் அவங்க அந்த எவ்வளோ பேர் அவங்களை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க எதுக்குமே அவங்க தயங்கவே இல்லை. ஆண்டவருக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேலையை உருவாக்குனாங்க. அந்த பேலையை செய்ய முடிக்கிற வரையும் அவங்க அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பேலை ஒரு படகு உண்டாக்குறதுக்கு. அப்போ ஆண்டவர் அவங்களோட கூட இருந்தார். அதே போல தான் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலையும் இருப்பார். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா அநேக பிரச்சனைகள், அநேக ஜனங்கள் நம்மளுக்கு அது இதுவும் சொல்லுவாங்க. அப்போ இவங்க பார் சபைக்கு போகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இப்போது அது இப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கடவுளுக்காக நாங்கள் செய்கிறோம், ஒரு நாள் கடவுள் வருவார், எங்களை அழைச்சி கொண்டு போவார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களோட மனம் டச் பண்ணும். அப்போ டச் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, நோவாவோடைய காலத்தில் எப்படி அந்த ஜனங்கள்லாம் ஆண்டவரை கைவிட்டுப்படாரோ அதே போல் கேட்குறவங்க கைவிடப்பட மாட்டார்கள், கேட்காதவங்க கைவிடப்படுவார்கள். அதுக்கு தான் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோகம் சமயமாக இருக்குது. இந்த வசனம் கேட்குறவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெய் மிஸ்ஸிகி.